வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் காடு என்று அழைக்கப்படும் தேரிக்காடு அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம அந்த பகுதியை அப்படியே சுற்றி பார்ப்போம். பாருங்க, இந்த செம்மண் காடு எப்படி இருக்குன்னா ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். எங்கே திரும்பினாலும் ஒரே மணலாக தான், மணல் தான் அதிகமாக இருக்கும். யாரோ வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க, வாகன தடம் தெரியுதுங்களா? யாரோ டூ வீலரில் போயிருக்கிறாங்க. போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க, போயிட்டு அதுக்கு அங்கிட்டு போக முடியலன்ட்டு திரும்பிட்டாங்க போல இருக்குது. இப்போ நாம் எங்கே இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம், செம்மண் காடு, அதாவது செம்மண் பூமி என்று அழைக்கப்படும் தேரிக்காடு. இங்கே மரங்கள்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மரங்கள் இதெல்லாம் என்ன மரம்னா முந்திரி பருப்பு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருங்க, பழம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஏதோ இருக்கு பாருங்க, முந்திரி பருப்பு பழம். அது காயாக இருக்குது. ஏதோ பக்கத்துலேயே பழம் இருக்குது பாருங்க, முந்திரி பருப்பு பழம். இதுக்கு இந்த ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கொல்லாம்பழம் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பறிச்சிட்டோம். இங்கே விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, விதைய எடுத்துகிட்டு போனால் ஆப்படிச்சு விட்ருவாங்க. விதையை தனியாக எடுத்துட்டோம், சரிங்களா? விதையை இங்கே போட்டாச்சு. இதுதான் பழம். இதோட சுவை எப்படி இருக்குன்னா, உள்ளே ஒரே நாராக இருக்கும், நாராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து துவர்ப்பு சுவை இருக்கும். அது கூட உப்பு கலந்து சாப்பிட்டாச்சுன்னா துவர்ப்பும் சேர்ந்து வித்தியாசமான ஒரு இனிப்பு சுவை நமக்கு இருக்கும். அந்த பழத்தை எடுத்து நான் இப்போ என்னோடய பையில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, மஞ்சள் பை ஒன்று கொண்டாந்துருக்கேன் கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் மரங்கள் இருக்குது. மரங்கள் நல்லா செழிப்பாக தான் வளருது. அப்படியே பாருங்கள், பனை மரங்கள் இருக்குது. பனை மரங்கள் நல்லா செழிப்பாக வளருது. இந்த டைம் வந்து இங்கே பதநீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதநீர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. சில்வண்டுகள் சத்தம் கேட்குது. நாவல் பழம் சீசனும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் நாவல் பழ மரங்களும் நிறையா இருக்கும். பாருங்கள், பனை மரங்கள், புளிய மரம் இருக்குது. இது இன்றைக்கி முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்ட்டு போட்டேன். நம்மளோட இது வந்து எந்த ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியும் இல்லாமல் ரா அண்ட் ரியலாக இருக்கும். சரிங்களா தோழர்களே? அந்த காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது இப்போ தான் ஆரம்பித்து வருது. இது கெட்டுப்போச்சு. இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து என்ன தான் பழம் வரும். பக்கத்துலேயே 2-3 இருக்குது. என்னதுன்னா இது பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது வந்து வவ்வால் கடிச்சிருக்குது. இங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்கள், வவ்வால் கடித்து நம்மளை சாப்பிட விடாத மாதிரி பண்ணி வச்சுருக்குது. அது என்ன பண்ணுறது? இங்கே மழை பெஞ்சிருக்குது தோழர்களே. மழை பெஞ்சதுனால இலையிலலாம் தண்ணி தேங்கி நிற்குது. நம்ம இந்த செம்மண் பூமியில் எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைய செடிகள் இருக்குது. இந்த செடிகளுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. உங்களுக்கு பேர், இது ஒரு நல்ல மூலிகை தான் தோழர்களே. இந்த மூலிகையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம், சரிங்களா? படியம்மா, நமக்கே வயசாயிட்டோ, மூச்செல்லாம் வாங்குது.
இருசக்கர வாகனத்தில் யாரும் வந்திருந்தாங்கன்னு சொன்னல, டூ வீலரில் இருந்தால் அதில் சிக்கியிருக்காங்க போல் இருக்குது. அதில் சிக்கி வண்டியை திருப்பி இப்படி இந்த பாதை வழியாக போயிருக்காங்க. இங்கே மழை பெஞ்சு ஈரமாக இருக்குதா, அதனால் ரொம்ப இதாக இருக்குது. இந்த இதில் மட்டும்தான் காஞ்ச மணல் இருக்குது. இது ஃபுல்லாக ஈரம், மழை பெஞ்சதுனால இதில் காஞ்ச மணல் இருக்குது. அதுவும் சக்கரம், பைக் சக்கரத்தில் இதாகி ஸ்கிட் ஆனதுனால. வாங்க நம்ம அப்படியே செம்மண் பூமியை ரசித்து கொண்டே செல்வோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த மண் வந்து தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும். இந்த பனைமரங்கள்லாம் நல்ல வளர்ச்சி தான். இப்போ பதநீர் சீசனுக்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ நான் மேலே இருக்கிறேன்னா கீழே எட்டி பாருங்கள், கீழே இருக்குது. ஃபுல்லாக இதே மரங்கள் தான் இருக்குது. நாவல் பழ மரங்கள் கூட ஒன்றுமே இல்லையே. எல்லாமே இதே முந்திரி பருப்பு மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. அது நாவல் பழமா தெரியல, அது வேறு ஏதோ ஒரு மரம் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் முந்திரி பருப்பு மரம் தான். இது பூ பாருங்கள், எத்தனோண்டா இருக்குது. ரொம்ப சின்ன பூ. ரொம்ப சின்னதாக இருக்குது பூ. இது இன்னும் பிஞ்சு வைக்கலன்னு நினைக்கிறேன். பிஞ்சு வச்சுருக்குது. அதை தேட முடியல, அப்புறம் தேடிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கோம், அங்கேயே போகுது பாருங்கள் பாதை, கொல்ல போகுது. எவ்வளோ தூரம் போகுது, எல்லா திசையுமே சக்கன்னு அப்படி சிவப்பு கலரில், சிவப்பு பட்டை அப்படி விரிச்சு விட்ட மாதிரி செம்மணல் பூமி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் தோழர்களே. சிவப்பு கம்பளம் விரித்த மாதிரி இருக்குது. இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான், இருந்தாலுமே அதுவும் ஒரு அழகு தான். நான் நாவல் பழம் மரம் பார்த்துடலான்னு பார்த்தேன், எங்கேயுமே தென்படவில்லை. வாங்க நம்ம அப்படி பள்ளத்துக்குள்ளே இறங்கி போவோம். என்ன இடத்த உரிமையாளர்கள் பார்த்தாங்கன்னா திட்டுவானுங்க. பார்ப்போம். எந்த பக்கம் போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பொருள் சரக்கு பாட்டில். இது எங்கே போனாலும் கிடைக்குது. இந்த பக்கத்தில் கூட வரமாட்டாங்கன்னு பார்த்தா இங்கேயும் கிடைக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் எல்லா பக்கத்துலேயும் கிடக்குது. இந்த வாட்டர் பாட்டில், இப்போ நம்ம மேலே இருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இது இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு. விராலி இலையாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? விராலி இலைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தோழர்களே. இந்த திசையில் எங்கே பார்த்தாலும் இந்த செடி நிறைய நிற்குது. எலும்பு முறிவுக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். இங்கேயும் அதே முந்திரி பருப்பு மரம் தான் நிற்குது. அங்கே கம்பி வேலி போட்டாங்க, அது அடுத்தவங்க இடம் போல் இருக்குது. அங்கே நம்ம போக முடியாது. கம்பி வேலி போடாத இடம் வரைக்கும் நம்ம போய் பார்த்துக்கலாம். எல்லாம் இந்த மரம் தான் இருக்குது. நாவல் பழ மரமே இல்லை. சீசன் சொன்னாங்க, சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றையும் காணோம். வந்ததுக்கு நம்மளுக்கு முந்திரி பருப்பு மரம் தான் கிடச்சிது. மரம் கிடச்சிது, ஒரே ஒரு பழமும் கிடச்சிது.
இந்த இன்னொரு பழம் இருக்குது, பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்ட்டு. அடிபட்டுருக்கு, வேண்டாம். அங்கே போய் எப்படி சுற்றி பார்த்துட்டு வரோமா? அதுவும் மேட்டு பகுதியாக இருக்குது. அந்த ஓரத்தில் போனால் யாரும் எதுவும் சொல்லுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அந்த பக்கத்தில் ஓடி போகலான்னு பார்த்தேன், ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அந்த பக்கத்தில் போக முடியல. நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் பாதை சரியில்லை, இருந்தாலும் நம்ம இதுக்குள்ள ஓடி போய் பார்ப்போம் இது வழியாக. சரியா? ஒரு பெரிய பனை மரமே சாஞ்சி கிடக்குது, இது வழியாக அங்கிட்டு போவோம். எப்பா நம்ம கண்டென்ட் கொஞ்சம் ரா அண்ட் ரியலாக தான் இருக்கும். அது எப்போவுமே விலாக் மாதிரி வராது. ஏதோ இன்றைக்கி புது இடத்த பார்த்ததுனால மக்களுக்கு காண்பிப்போம் அப்படின்றதுக்காக போட்டு விட்டேன். சரிங்களா? நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி சிவப்பு பட்டு போர்த்துன மாதிரி இருக்கா? அங்கே நம்ம அப்படியே நடப்போம். இதில் கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். கீழோடி இந்த மழை பெய்கிற நேரத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி சாஞ்சு போச்சு. எந்த பக்கம் போனாலும் இந்த மரம் தான் இருக்குது பாருங்கள் தோழர்களே. வேறு எதுவும் மரங்களே கிடைக்க மாட்டேங்குது. இது முந்திரி பருப்பு மரம், இது மட்டும்தான் இருக்குது. நாவல் பழ மரமே இல்லை. இல்லையா என்னால் தேட முடியலையான்னு தெரியலை. அப்போ மூச்சாங்கப்பா சாமி. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அந்த கம்பி வேலிக்கு பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா, முருங்கை விவசாயம் செய்கிறார்கள். இதுவும் இதே தேரிக்காடு தான், இதே சிவப்பு மணல் தான். முருங்கை விவசாயம் பண்ணுறாங்க. பனை மரம் நிற்குது, பனை மரங்கள், நிறைய பனை மரங்கள் நிற்குது பாருங்கள் தோழர்களே. ஜூம் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. பனை மரங்கள் நிறைய நிற்குது. பனை மரங்கள் தென்னை கூட கம்மியாக தான் இருக்குது, பனை மரங்கள் நிறைய இருக்குது. இதில் நிற்கிறது ஃபுல்லாக முழுக்க முருங்கை மரங்கள். முருங்கை விவசாயம் பண்ணுறாங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக. இதுதான் நம்ம வந்த பாதை. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மேட்டிலேருந்து இறங்கி இந்த மேட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் தூரம் போக போக இன்னும் பாருங்கள், எல்லா திசையிலையும் அங்கே பாருங்கள் சிவப்பு மணல் தெரியுதா? இன்னும் தூரம் போக போக மணல் முடியாமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சிவப்பு பாலைவனம் எனப்படும் சிவப்பு செம்மண் பூமி இது. அங்கே பாருங்கள் முந்திரி பழம் கொத்தாக கிடக்குது, 3 பழங்கள் கிடக்குது. மூணு பழங்கள் தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பிடிங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் தோழர்களே, 3 பழம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிடுங்குறதுக்கு போனேன்ல, அது ஒன்று நல்லா வவ்வால் கடித்து சாப்பிட்டுச்சு. இந்த 2 மிச்சமாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ளே வந்தால் இது ஒரு மதிக்கட்டான சோலை மாதிரி போய்கிட்டே இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம், எங்கே எப்படி இருக்கோன்றதே மறந்துடுவோம். அதனால் நம்ம வந்த பாதையை தேடி நடப்போம்,
பாதை மறந்து போச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது. சரி தோழர்களே, உங்களுக்கு இந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறேன். இது ஒரு செம்மண் பூமி, என்ன சொல்லலாம்னா தேரிக்காடு. மூன்று பழம் பறிக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு பழத்தை வவ்வால் சாப்பிட்ருச்சு, இன்னொரு பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு இந்த ஒன்று தான் காமிக்க முடிஞ்சுது. இன்னொன்று முதல்ல ஒன்று பறித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, துவர்ப்பு சுவையோட அப்படி உள்ள ஒரே நார் நாராக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது வாழைத்தண்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நார் இருந்த மாதிரி இருக்குது. துவர்ப்பு சுவையோடு இருக்குது. உப்பு சேர்த்து சாப்பிட்டா துவர்ப்பும் உவர்ப்பும் சேர்ந்து அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சரி தோழர்களே, நான் வந்து பாதையை நோக்கி நகர்றேன். ஏன்னா இது ஒரு மதிகட்டான் சோலை மாதிரி. சரிங்களா? நான் வந்த திசை என்னமா தான் தேடணும். போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தோழர்களே. நாம் மீண்டும் சந்திப்போம் வேறொரு இடத்தில். பாய்.